ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் என்னென்ன பலன்கள் சொல்ல போறீங்க இறைவா மூலியமா? சாரா மேம் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? மெசேஜ் மட்டும் இல்லாம சாரா மேம் உங்களுக்காக முருகர் கோவில் வழிபாடுமே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கோவிலுக்கு போனா இந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் பல மாற்றங்களை உணர்றீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவிட்டுட்டே இருங்க. இந்த மாதம் கும்பம் ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம். மேம் வணக்கம். உங்களுடைய மெசேஜ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாத பலன்கள் என்னங்கிறத சொல்லுங்க மேம். கும்பராசி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு முழுமை அடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்ருக்கு. ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். எது பண்ணாலும் ஒரு திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நான் வந்து சின்னதாக பண்ணாலும் ஆனால் அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முழு மனதோடு பண்ணியிருக்கேன், முழுமையாக நிறைவாக பண்ணியிருக்கேன், அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த இடங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஸோ டவுன்லேயே போயிட்டு இருந்த வேலை தொழிலாக இருந்தாலுமே அது அப்வர்டில் போகிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போது வேலை தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு மனதுக்கு நிறைவு தரக்கூடியதாக மாறிடும். ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் நினச்சிருப்பீங்க, மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு கூட நினச்சி வருத்தப்பட்டாலும் அது கடைசியில் வந்து மிஸ்டேக்கில் கரெக்டாக தான் இருக்குது, ஓகே இது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவுட்கம்மை வந்து கொடுத்துரும். அப்போது இப்படி நீங்கள் வந்து முன்ன பின்ன நிறை குறையோடு இருந்தாலும் ஆனால் அது முழுமையாக இருக்கும், திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்ற போது கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுப்பீங்க. ஒரு விதமான டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், என் பார்ட்னர் ஏன் சொல்கிறத வந்து நான் கேட்கணும், இந்த மாதிரி. ஸோ சில பேர்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பார்ட்னர்ஸை. ஏன்னா அவங்க வந்து நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகும், அப்போ அதற்கு நான் என்ன பண்ண முடியுமோ நான் தாராளமாக பண்ணுறேன், ஸோ இதில் எதுவும் தப்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போவீங்க. உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்தும் ஒரு புதிய ஆக்ஷன்ஸ் வந்து வெளிப்படும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி அவங்க கையாளலாம் அப்படின்றத கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதற்கான விஷயங்களை அவங்க முன்னெடுப்பாங்க, யோசிப்பாங்க. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேஜிக்கலான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பிப்ரவரி மாதம். ஒரு நியூ டாக்டிக்ஸ், நியூ ரூல்ஸ், நியூ ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃபைன், இது போதும், இந்த அளவுக்கு இருந்தால் கூட எனக்கு போதும் தான், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நடக்கும். உங்கள் பேரண்ட்ஸ், அதாவது எஸ்பெஷலி உங்களுடைய அம்மா சைட்லேருந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை பொறுத்து உங்களுடைய ஒய்ஃப் சைட்லேருந்து கிடைக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யறதுக்கும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்குமான விஷயங்களை கையில் எடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்குள்ளே தோன்றும். ஓகே, இதை இப்படி நம்ம வந்து வழி நடத்தினா இதெல்லாம் கரெக்டாக சார்ட் அவுட் ஆகும், அப்படி ஒரு நிம்மதியான ஒரு இமோஷ்னலி நிம்மதியான விஷயங்கள் நடக்கும் ஃபினான்ஷியல் ரீதியான காரியங்களில் உங்களுக்கு இந்த மாதம். ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதை வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய சக்ஸஸ் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் அதை அங்கீகரிப்பாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே அது சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் உருவாக்கக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு 6 மாதம் காலம் கழித்து அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த மாதம் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த 6 மாத காலத்துக்கு. ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்களை பொறுத்த வரைக்கும்
நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாமே வந்து சோகமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, சரி ஓகே. உங்களை விட்டு போனது, கடந்து போன விஷயங்களை மட்டும் யோசிச்சுட்டு இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிங்கன்னா இழந்தது கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த நிலைமையா, இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க கணத்தில் கையை வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ இருக்கிறத காப்பாற்றிக்கிற மாதிரி, இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கும்பராசியில் இருக்கிறவங்க எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர். ஸோ நீங்கள் குன்னக்குடி சண்முகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரணும், குன்னக்குடிக்கு போயிட்டு வரணும். குன்னக்குடி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் சிறப்பான ஒரு முன்னுதாரணமான ஒரு வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அந்த மாதிரியான ஒரு உயர்வான நிலையை உங்களால் அடைய முடியும். ஸோ இந்த வாழ்க்கையை, இந்த அங்கீகாரத்தை நீங்கள் பெறணும்னா குன்னக்குடி முருகரை வழிபடணும். முடிஞ்சால் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸோ குன்னக்குடி முருகர் வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் இந்த மாதம், அதுவும் எஸ்பெஷலி அப்படின்றது உங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. கும்பராசி குன்னக்குடி சண்முகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட. நன்றி மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.